ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு சண்டே எனக்கு எடுத்திருந்த ஒரு ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமே தான் மதியம் சமையலுக்கான வேலையெல்லாம் ஒண்ணொன்னா செய்ய ஆரம்பிக்கணும். நான் இப்ப தான் குளிச்சுட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணல. ஆனா முடி கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாரி இருந்தது. சரி அந்த பொறுமையா சிக்கெல்லாம் எடுத்துடலான்னு அதெல்லாம் எடுத்துட்டு, நான் எப்பவும் தலைமுடி பின்னி போடுறத விட, எனக்கு இந்த மாரி ஒரு கிளிப் போட்டு விட்டுட்டா அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஒரே ஹேர் ஸ்டைல் தான். இப்ப டைம் மதியம் ஒரு 12 மணி ஆகுது. ஆனா, எனக்கு வெயிலெல்லாம் சுத்தமா இல்ல. மழையும் வரல, வெயிலும் இல்ல. அந்த மாரி தான் கிளைமேட் இருக்கு. எங்க பால்கனிலேருந்து பார்க்குற வியூ பாருங்க, அவ்ளோ நல்லாருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து இடம் கொஞ்சம் பள்ளம்ன்றதுனால, மழை பெஞ்சாலே அதில உடனே தண்ணி கெட்டிரும். அது நம்ம வீட்லருந்து பார்க்குறதுக்கு லேக் வியூ மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்ல சன்செட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி தான் செய்யலான்னு இருந்தேன். அதுக்கு தேவையான 1, 2 பொருள் எல்லாம் வந்து காலியாயிடுச்சு. மெயினா வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை, அப்புறமா எக்கு, பாஸ்மதி அரிசி இதெல்லாம் வாங்கணும்னு ஹஸ்பண்ட் கிட்ட லிஸ்ட் எடுத்து குடுத்துருந்தேன். அவங்க அப்பதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு அந்த வேலைய ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி இது 2யும் நான் எப்பவும் வைக்கிற பாஸ்கெட்ல மாத்தி வச்சுட்டேன். தக்காளி ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருப்பேன். புதினா, கொத்தமல்லியில மட்டும் அத ஆஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அது மட்டும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு அத மட்டும் அப்படியே வச்சாச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல எக் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டுருந்தேன். அந்த வீடியோல நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது, "எக் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாமா? நீங்க எக் ஃப்ரிட்ஜ்லயா வைப்பீங்கன்ற மாரி கேட்டிருந்தீங்க." நான் எப்பவும் எக் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆனா வாங்குனதும் அத அப்படியே கொண்டு வச்சிர மாட்டேன். எக்கு வந்து ஒரு வாட்டி அது மேல இருக்கிற கரையெல்லாம் போற அளவுக்கு நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத ஒரு நாள் வந்து வெளில வச்சுருவேன். அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். இன்னைக்கு எக்கு கொஞ்சமா தான் இருந்தது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அது காயறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு எங்க அம்மாவும், அப்பாவும் ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போறாங்க. பாப்பாக்கும் ஸ்கூல் லீவு தான, அதனால நாங்க அவள கூட்டிட்டு போறோம். "நீ அவள இப்போ ரெடி பண்ணி வை. நாங்க உங்க வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போறோம்ன்னு" சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு அவளுக்கு பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகா வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. இந்த பட்டு பாவாடை சட்டை தான் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை போடுறப்போ வாங்குனது. அப்போ ரொம்ப பெருசா இருந்தது. கொஞ்சம் டக்கெல்லாம் பிடிச்சு போட்டு விட்டுருந்தேன். இப்போ வந்து அதெல்லாம் பிரித்து விட்டுட்டேன். அதனால கரெக்ட்டா இருக்கும். ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா, அவ இன்னைக்கு இந்த சட்டை தான் போடுவேன்னா, அதனால இதே போட்டு விட்டுருந்தேன். எவ்ளோ மாடர்னா ட்ரெஸ் எல்லாம் வந்தாலும் பட்டு பாவாடை சட்டை அது ஒரு தனி அழகு தான். குட்டி பாப்பா ஜாலியா கிளம்பிட்டா கல்யாண வீட்டுக்கு போறதுக்காக. அ இப்போ மண்டபத்துக்கு போறாங்க. நைட்டுமே ரிசப்ஷன் இருக்கு. அதனால ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் நைட் ஒரு 8 மணி போல நாங்க வீட்ல வந்து விட்டுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அப்படியே சமையல் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு எக் பாயில் பண்ணிற போறேன். நான் இப்ப கொஞ்ச நாளாவே அகரோ பிராண்டோட இந்த எக் பாய்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 2 இன் 1 இதுல எக் பாயிலும் பண்ணிக்கலாம், எக் போச்சும் பண்ணிக்கலாம். நம்ம நெறைய எக் எல்லாம் போட்டு வேக வைக்கிறப்போ எக் உடைஞ்சு போகும். இதுல அந்த மாரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மெஸ் ஃப்ரீயா டக்குன்னு வந்து குக் ஆயிடும். இப்ப இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இதுதான் இதோட மெயின் பாடி. ஃப்ரண்ட்ல வந்து இங்க நமக்கு பவர் பட்டன் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல இந்த இடத்துல தான் நம்ம தண்ணி வந்து வேக வைக்கிறப்போ ஊத்தணும். எக் வேக வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே குடுத்துருப்பாங்க. அப்புறமா எக் போச் பண்றதுக்கான பவுல் ஒண்ணு இருக்கும். மேல இது க்ளோஸ் பண்றதுக்கான லிட்டு. லிட்டு டிரான்ஸ்பரன்ட்டா குடுத்துருக்காங்க. இது பவர் 500 வாட்ஸ் எடுக்கும். இதுல சின்னதா ஒரு மெஷரிங் கப்புமே குடுத்துருப்பாங்க. அதுல வாட்டர் லெவல் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கும். 40 எம்எல் டூ 120 எம்எல் வரைக்கும் இருக்கு. அதுக்கு கீழ சின்னதா ஒரு பின் குடுத்துருப்பாங்க. நம்ம எக் பாயில் பண்றதுக்கு முன்னாடி அத வச்சு லைட்டா எக்ல ஹோல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் எக் தான் பாயில் பண்ண போறேன். இந்த ட்ரேல மொத்தமா 8 எக் வேக வச்சுக்கலாம். நான் தண்ணியோட அளவு 120 எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரெக்ட்டா 11 டூ 15 மினிட்ஸ்ல சூப்பரா எக் ரெடி ஆயிரும். இதுல எக் பாயில் பண்றதுக்குமே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு சாஃப்ட் பாயில் எக் வேணும்னா 35 எம்எல் தண்ணி ஊத்துனா போதும். மீடியம் பாயில் எக் வேணும்னா 55 எம்எல் தண்ணி ஊத்துனா போதும். நான் இப்போ நல்லா எனக்கு வெந்து வரணும் ஹாட் பாயில் எக் வேணும்ன்றதுனால 120 எம்எல் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். கரெக்ட்டா ஒரு 12 மினிட்ஸ்ல இது ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எக் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. இன்னொரு நாள் இதுல எக் போச் பண்ணியிருந்தேன். மொத்தமா 4 எக் போச் அட் அ டைம்ல பண்ணிரலாம். தண்ணியோட அளவு 120 எம்எல். டைம் பார்த்தீங்கன்னா 5 டூ 10 மினிட்ஸ் ஆகும். இதுவுமே நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா குக் ஆகி பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. எக் போச்‌க்காக குடுத்துருக்கிற இந்த பவுல்லயே நம்ம இட்லி ஊத்திக்கலாம். இல்ல காய்கறிலாம் கூட வேக வச்சுக்கலாம். நான் ஒரு நாள் 2 இட்லி ஊத்திட்டு, கூடவே கொஞ்சம் கேரட் எல்லாம் கூட வேக வச்சிருந்தேன். நம்ம இத குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழ இருக்கிற அந்த மெயின் பாடியில மேல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அத மட்டும் நல்லா தொடச்சு எடுத்துட்டாலே போதும். அகரோ பிராண்டோட இந்த 2 இன் 1 எக் பாய்லர் அண்ட் போச்சர் நம்மளுடைய வேலைய ரொம்ப ஈஸியா, மெஸ் ஃப்ரீயா சீக்கிரமா முடிச்சிரும். ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போறேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எப்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன்ல மசாலா பவுடர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிரியாணியோட ரெசிபி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டா ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நார்மலா நம்ம மட்டன் போட்டு தம் பிரியாணி செய்றதுக்கும், ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணிக்கும் டேஸ்ட் வைஸ் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும்.
நாங்க முன்னாடி சென்னையில இருந்தப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் இந்த பிரியாணி சாப்ட்டாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் புடிச்சு போனதுனால, அதுக்கப்புறமா YouTubeல ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து நெறைய டைம் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறமா பெர்ஃபெக்ட்டா வந்து நானே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நம்ம நார்மலா மட்டன் பிரியாணி செய்றப்போ வெங்காயம், தக்காளி, அதிலேயே மட்டனு, அரிசி எல்லாம் போட்டு மொத்தமா வேக வைப்போம். ஆனா இந்த தம் பிரியாணிக்கு எல்லாமே தனித்தனியா வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா வெங்காயம் வதக்குவோம்ல, ஆனா இதுல வந்து வெங்காயம் வதக்கவே தேவையில்ல. ஃபுல்லாவே ஃப்ரைடு ஆனியன் தான் சேர்ப்போம். அதே மாரி அரிசி வந்து தனியா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கணும். மட்டன் மட்டும் 1 மணி நேரம் போல ஃபர்ஸ்ட் டைம் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில பிரியாணி செய்றோமோ, அதுல வந்து வேக வச்சு எடுக்கணும். இதெல்லாம் ரெடி ஆனதும் லைனா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு லேயரா போட்டுட்டோம்னா அவ்வளோதான். இந்த ஹைதராபாதி ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிடும். நான் ஒரு 20 மினிட்ஸ் போல தம்ல வச்சு எடுத்திருந்தேன். நல்லா உதிரியா பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரெடி ஆனதும் அப்பவே தட்டுல எடுத்து வச்சு சூடா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு 5:30 மணி ஆச்சுனாலே இருக்கிற வேலை, இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊத்தி விடுறது. இடையில கொஞ்ச நாளா இங்க வந்து தவளை வந்து வர ஆரம்பிச்சுட்டு, இந்த பால்கனி பக்கம் நாங்க அவ்வளவா வரல. நான் அப்பப்போ வருவேன், தண்ணி ஊத்திட்டு டக்குனு உடனே வந்து போயிருவேன். இங்க அவ்வளவா நிக்க மாட்டேன். இப்ப இங்க ஸ்டாண்ட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பயம் இல்லாம இங்க வர்ற மாதிரி இருக்கு. ஆனா, நான் எங்க பால்கனி பக்கம் அவ்வளவா வராம இருந்த கேப்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வச்சிருந்த இந்த புதினா பாட் இருக்குல்ல, இதுல வந்து சின்னதா ஒரு கருவேப்பில செடி வந்து வளர்ந்திருக்கு. அது எப்படி வளர்ந்ததுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. அது பார்த்ததும் எங்களுக்கே ரொம்ப ஜாலியாயிட்டு சர்ப்ரைஸா இருந்தது. நம்ம எப்பவும் விதை போடுவோம், செடி வளரும். அதெல்லாம் ஓகே தான். இது அதுவா வளர்ந்து வந்தோனே எங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அதே மாரி இன்னொரு க்ரோ பேக்ல நான் கொஞ்சம் இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் வந்து போட்டு வைப்பேன். செடிக்கு வந்து உரம் போடலான்னு. அதில கொஞ்சம் மண்ணோட சேர்த்து அத மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருப்பேன். கொஞ்சம் அது வந்து நல்லா மக்கி போனதுக்கு அப்புறமா மத்த செடிக்கெல்லாம் மாத்தி போடுவேன். அந்த மாரி இந்த க்ரோ பேக்ல இருந்து தக்காளி 1 செடி குட்டியா வந்து வளர்ந்து வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ அழகா 2 காய் புடிச்சிருக்கு. சின்ன காயா இருக்கு இப்போதைக்கு. இந்த தக்காளி செடி சின்னதா வளர்றப்போ கூட அது காய்க்கும்லாம் நெனைக்கவே இல்ல. ஏன்னா மிளகா செடியெல்லாம் காய்க்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஆனா தக்காளி செடி சீக்கிரமாவே காய் புடிச்சிருச்சு. இந்த 2 குட்டி தக்காளியும் கண்டுபிடிச்சு சொன்னதே பாப்பா தான். "இங்க பாருங்க செடிக்குள்ள ஏதோ 2 வெள்ளையா இருக்கு" அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் நாங்களே பார்த்தோம். இனி அந்த கருவேப்பிலை செடிய மட்டும் வேற ஒரு பாட்ல மாத்தி வைக்கணும். சரி இப்போதைக்கு கொஞ்சம் வளர வரைக்கும் அதிலேயே இருக்கட்டும்னு க்ரோ பேக்ல வச்சிருக்கோம். இப்போதைக்கு பால்கனில கொஞ்சம் செடியெல்லாம் வச்சதுல மிளகா செடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மிளகா செடி 2 இருக்கு. அது காய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கடையில மிளகா வாங்குறதே விட்டாச்சு. இதுவே வந்து போதுமான அளவுக்கு இருக்கு. இந்த மாரி நம்மளே வளர்த்த செடியிலேருந்து காயெல்லாம் பறிச்சு சமைக்கிறப்போ, இன்னுமே வந்து நெறைய செடியெல்லாம் வளர்க்கணும். அது பண்ணணும், இது பண்ணணும். கார்டனிங் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஆனா, இங்க பால்கனில கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு இதுல கொஞ்சம் செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கோம். இப்ப எல்லா செடிக்கும் தண்ணி எல்லாம் மட்டும் ஊத்தி விட்டுட்டேன். இன்னைக்கு பால்கனி காலையில தான் அலசியிருந்தேன். இனி வந்து அடுத்த நாள் தான் காலையில அலசி விடணும். இன்னைக்கு அலசுற வேலை இல்ல. இப்போதைக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இந்த வேலை முடிஞ்சது. நான் இப்ப கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து காமிக்கிறேன். இது எல்லாமே இந்த சம்மருக்கு செட் ஆகுற மாதிரி பியூர் காட்டன்ல இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லி ஸ்டிச்டு 3 பீஸ் செட்டு. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் ஃபுல்லா வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கும். நெக்ல கொஞ்சம் சிம்பிளா சீக்வென்ஸ் ஒர்க் எல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த நெக் பேட்டர்ன் ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ் சிம்பிளா ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறப்போ கூட போட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல். பேண்டும், ஷால் சேம் கலர் தான். ஆனா டாப்ல இருக்கிற மாரி பெரிய பெரிய பிரிண்ட் இல்லாம சின்ன சின்ன பிரிண்டா இருக்கும். அடுத்த ட்ரெஸ் நல்லா பிரைட்டான எல்லோ கலர்ல இருக்கும். இல்ல எல்லோல வந்து ஒயிட் கலர்ல அங்கங்க ட்ரெஸ்ல வந்து பிரிண்ட் இருக்கிற மாரி இருக்கும். பேண்ட், ஷால் எல்லாமே சேம் கலர் தான். ஃபர்ஸ்ட்டு காமிச்ச ட்ரெஸ்ஸே மாரி தான். இந்த ட்ரெஸ்லயும் நெக் பேட்டர்ன், இதுலயுமே சின்னதா சீக்வென்ஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு. இதுலயே பேண்ட், ஷால் சேம் கலர்ல வந்துரும். நம்ம வேணும்னா ஒயிட் கலர் லெக்கின் கூட கூட பேர் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லாருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா பியூர் காட்டன். ஆனா இது வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரியான மெட்டீரியல். ஃபங்ஷனுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ல எனக்கு ஷால் தான் ரொம்ப புடிச்சிருந்தது. ஃபுல்லா வந்து பிரிண்ட் இருக்கும். டாப் வந்து நெக்ல, ஸ்லீவ்ல மட்டும் சிம்பிளா வந்து எம்ப்ராய்டரி சில்வர் த்ரெட் வச்சு போட்டிருப்பாங்க. நான் எப்போ ட்ரெஸ் வாங்குனாலும் ஒண்ணு பிரைட் ஷேடு இல்லன்னா டார்க் ஷேடா தான் பார்த்து செலக்ட் பண்ணுவேன். ஆனா இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாரியான ஷேடு தான். ஆனா ஃபேப்ரிக் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கு. அதனால நைட் டைம் ஃபங்ஷனுக்குலாம் போறோம்னா, இத வந்து போட்டுக்கலாம். சூப்பரா தான் இருக்கும். லாஸ்ட்டா இருக்கிற இந்த குர்த்தி செட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல வரும். என்கிட்ட இந்த மாரியான மாடல்ல குர்த்தி செட்டே கிடையாது. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல. ஆனா இது வந்து பியூர் காட்டன் மாதிரி இருக்காது. கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட்டான பனியன் கிளாத் மெட்டீரியல் மாரி இருக்கும். டாப்பு காலர் நெக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் நெக் போர்ஷன்ல வந்து பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். டாப் ஃபுல்லா பிளாக் தான். அங்கங்க ஒயிட் கலர் புட்டாஸ். அதுவும் புட்டாஸ் வந்து சின்னது, பெருசு அந்த மாரி இருக்கு. இந்த ஷால் வந்து
ரொம்ப அழகா இருந்தது. நல்ல சாஃப்ட் மெட்டீரியல். எண்ட்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்வர் பார்டர் மாரி இருந்தது. நான் இப்ப காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஷாலோட தான் வருது. நம்ம ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறோம், இல்ல வெளியில எங்கேயாவது போறோன்றப்போ, ஷாலோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல தான் இருக்கோம், இல்ல டக்குனு ஏதாவது ஷாப்பிங் போறோம். அந்த மாரி டைம்ல ஷால் இல்லாம குவாட் செட் மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நீட்டா நல்லாருக்கும். நம்ம சேனல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீதாஞ்சலி சுடிதாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கிருவேன். நெறைய டைம் வந்து வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப காமிச்ச இந்த 4 ட்ரெஸ்ஸுமே அவங்க கிட்ட இருந்து வாங்குனது தான். எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாருக்கும். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழ குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.